வணக்கம். என் பெயர் இலக்கியதனன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். முத்தமிழ் அடைவனை முற்படு கிரிதனில் முற்பட எழுதி முதல்வர் என சங்க தமிழ் கொண்ட செந்தமிழ் தாயை வணங்குகிறேன். வாசிப்பே நேசிப்போம். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இருந்தால் சக மனிதர்களை நேசிக்கும் பழக்கம் இருக்கும். ஏப்ரல் முதல் வாரம் உலக நூலக வாரம். சிந்தனையுடைய தூண்டுகால் புத்தகங்கள். வறுமையில் வசிக்க மட்டுமல்ல, வறுமையில் வாசிக்கவும் கற்றுக்கொள்வோம். நேரம் கிடைக்கும் போது வாசிக்கிறேன் என்பதை விட நேரம் ஒதுக்கி வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கன்னிமாரா நூலகத்தை வாசித்து முடித்தவர் அறிவு கோபுரம் பேரறிஞர் அண்ணா. தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலில் மலர்களை கொண்டு அலங்கரிப்பதை விட தன்னுடைய மடியில் புத்தகங்களை கொண்டு அலங்கரியுங்கள் என்று கூறினார் ஆசிரியர் ஜோதி நேரு. ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுகிறார், 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது, 10 புத்தகங்களை வாசித்து பாருங்கள், 11வது புத்தகமாக நீங்கள் வாசிக்கப்படுவீர்கள் என்கிறார். நேரு குறிப்பிடுகிறார், புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கியை விட மிக சிறந்த ஆயுதம் எது என்றால் புத்தகங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவரே குறிப்பிடுகிறார், நூலகம் இல்லாத ஊரை நான் ஒரு ஊராகவே மதிக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, எனது மனம் கவர்ந்த புத்தகங்களை என்னிடமே கொடுத்து விடுங்கள், என் வாழ்நாள் முழுவதும் நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று கூறினார் மாசாத்துங். இன்றைய மாவீரன் என்று அழைக்கப்படுகின்ற நெப்போலியன் பயணங்களின் போது குதிரையில் சென்று கொண்டே புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தார். வாழ்க்கை வற்றாமலும் வறண்டு போகாமலும் இருக்க வேண்டுமா? வாருங்கள், வாசித்தே தீர்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை. மலர்களை தேடி தேடிகள் செல்வதை போல வாசகர்கள் புத்தகத்தை தேடி செல்ல வேண்டும். அடுத்து நான் என்ன வேலைக்கு போவேன் என்று தெரியவில்லை, எத்தனை கோடி சம்பாதிப்பேன் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் என்னுடைய வாழ்நாளில் 5000 புத்தகங்களையாவது படிக்க வேண்டும் என்பது எனது கனவு. இரவின் தனிமையின் போது, பகலின் அமைதியின் போது புத்தகங்களை வாசிக்க பழகுவோம். நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய அதன் மீது நம்மளுக்கு ஈடுபாடு ஏற்படும். புத்தகங்களை வாசிக்க